கவனிங்க. அறம் எனும் கதிர், அறம் என்னும் கதிர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எப்படி அழகா அந்த ஆழ்வார்கள் ஒப்புமைப்படுத்தினாங்க இல்லைங்களா? இத இந்த மாதிரி பாவிச்சாங்க. புரியுதுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா அகல் விளக்க, இந்த உலகத்தை அகல் விளக்கா பாவிக்கிறார். அதுல ஊத்துற நெய்ய, அந்த கடலை நெய்யா பாவிக்கிறார் இல்லைங்களா? அதுல இடக்கூடிய அந்த திரிய கதிரவனா பாவிக்கிறார். புரியுதுங்களா? அந்த மாதிரியே தாமா இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அறம் என்னும் கதிர். புரியுதுங்களா? அறம் வாய்மை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, புரியுதுங்களா? அறம்னா நம்மளுக்கே நல்லா தெரியும், நல்லதை செய்யணும், நல்லதை பேசணும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்படிப்பட்ட ஒரு கதிர் இந்த உலகத்துல எப்பப்பா முளைக்கும் அப்படின்னு பாருங்களேன். அழகா கொடுத்திருக்காங்க வரிகள். நூல் எந்த நூல்னு பாருங்க. அறநெறி சாரம். என்ன நூல்மா? அறநெறி சாரம். ஆசிரியர் யாருங்க? முனைப்பாடியார். அறநெறி சாரம் முனைப்பாடியார். கவனிங்க. இன்சொல் விளை நிலனா, இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக, ஈதலே வித்தாக வன்சொல் களை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூழ் சிறு காலை செய் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஒண்ணுமே இதுல விஷயமே கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா இன்சொல், நம்ம மற்றவங்கள்ட்ட பேசக்கூடிய இனிமையான சொற்கள், இனிமையான வார்த்தைகள் தான் விளை நிலம். நம்ம பேசக்கூடிய இனிமையான வார்த்தைகள் என்னதுமா? விளை நிலம். புரியுதுங்களா? அதுல இடக்கூடிய வித்து, அதுல நான் விதைக்கிற விதை என்ன தெரியுமா? சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா இன்சொல் விளை நிலனாக, அதுல நான் விதைக்கக்கூடிய விதை என்ன தெரியுமா? ஈதல், மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அந்த பண்பு. புரியுதுங்களா? அந்த ஈதலை தான் நான் என்னவா கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தாக நான் அந்த நிலத்துல இட போறேன் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? இன்சொல் விளை நிலன், அதுல நான் இடக்கூடிய வித்து என்னதுங்க? அந்த ஈதல் அப்படிங்கிற அந்த ஒரு பண்பு. சரிதானுங்களா? அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொடுத்ததுக்கு அப்புறம் வளரக்கூடிய அந்த அதுல நான் என்ன எருவை இடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்மை அப்படிங்கிற எருவட்டியை நான் அதுல இடணும். எதை இடணுமாப்பா? வாய்மை அப்படிங்கிற எருவட்டிய நான் அந்த நிலத்துல இடணும் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அடுத்தது அதுக்கு அன்பு அப்படிங்கிற நீரை பாய்ச்சணும் அப்படின்னு சொல்றாரு. என்னமா? அன்பு அப்படிங்கிற நீரை அந்த வயலுக்கு நான் பாய்ச்சணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல இருந்து வளரக்கூடிய அதுல களைகள் நிறைய வளரும் இல்லைங்களா? அந்த களைகள் தான் என்னவாங்க? வன் சொல். இன்சொல் தான் விளைநிலம். புரியுதுங்களா? அதை நம்ம விதைய போட்டு அதுக்கு எருவை போட்டு, வாய்மை அப்படிங்கிற எருவை போட்டு அன்பு அப்படிங்கிற நீரை பாய்ச்சணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல களைகள் வளரும் தெரியுமா? அந்த களைகள் தான் என்னதுங்க? வன் சொல். கடுமையான சொற்களா அந்த களைகள். அப்படிப்பட்ட வன் சொல்லாகிய களைகளை நம்ம என்ன செய்யணும்? அந்த நிலத்தை விட்டு நீக்கி பறிச்சு எட்ட போட்டுறணும். புரியுதுங்களா? அப்போ அதுல அறம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கதிரானது முளைத்து வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. புரியுதுங்களா? திரும்ப சொல்றேன். விளை நிலம் தான் நம்மளுடைய சொல்லுதான் விளை நிலம். அதுல இடுகின்ற இத்து ஈதல் அப்படிங்கிற வித்தை நான் இடுறேன். ஈதல் அப்படிங்கிற விதைய நான் விதைக்கிறேன். புரியுதுங்களா? அதுக்கு வாய்மை அப்படிங்கிற எருவட்டியை நான் போடுறேன். அதுல அன்பு அப்படிங்கிற நீரை நான் பாய்ச்சுறேன். அது விளைஞ்சு வெளியில வந்துருச்சு. ஆனா அதோட எதுவும் இருக்கு, சேர்ந்து களைகளும் இருக்குது. அந்த களைகள் அப்படிங்கிற வன் சொல்லை நான் என்ன செய்யறேன்? அழித்து நீக்கி எட்ட போடுறேன். சரிங்களா? அப்படி செஞ்சேன்னா அறம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கதிரானது என்ன செய்யும்? முளைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இதன் அழகா நான் இங்க நோட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நீங்க அழகா எழுதிக்கோங்க. சரிங்களா? கவனிங்க. இன்சொல், இன்சொல் விளை நிலம், விளை நிலம். சரிதானுங்களா? அடுத்ததுமா ஈதல். ஈதல் அது என்னதுமா? வித்து. நான் அதுல விதைக்கிற விதை வித்து. ஓகேவாமா? வாய்மை, வாய்மை எரு. வாய்மைங்கிறது எரு. சரிதானுங்களா? அதுல வன் சொல் அப்படிங்கிறது என்னதுமா? களைகள். வன் சொல் அப்படின்னா என்னதுமா? களைகள். அந்த களைகளை நான் பிடுங்கி எட்ட எரிஞ்சிட்டேன். சரிதானுங்களா? அப்போ அதுல என்ன செஞ்சேன்? நான் அன்பு, அன்பு அப்படிங்கிற நீரை பாய்ச்சினேன். அன்பு அப்படிங்கிற நீரை நான் பாய்ச்சினேன். அப்ப என்ன வளர்ந்துச்சுங்க? அறம் எனும் கதிர் முளைத்து வெளிவந்தது. சரிங்களா? ஓகேமா? அறநெறிச்சாரத்தை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது 225 பாடல்களை கொண்டதுமா. +1 கடவுள் வாழ்த்து அப்படின்னு கொடுத்திருப்பாங்கம்மா. 225 பாடல்கள் தான். +1 என்னதுமா? கடவுள் வாழ்த்து. புரியுதுங்களா? இது பாத்தீங்கன்னா சமண சமயம் சார்ந்த நூல். சரிதானுங்களா?
அதாவது சமண சமயம் சார்ந்த நூலாவே இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா பொது நீதியை சொல்லக்கூடிய ஒரு உண்மை நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னதுமா? பொது நீதி கூறக்கூடிய ஒரு உண்மை நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானுங்களா? கவனிங்க கவனிங்க. வித்து அப்படின்னா விதை, களை அப்படின்னா வேண்டாத செடி நமக்கு தெரியும், ஈன அப்படின்னா பெறுவதற்கு பெற, பைங்கூழ்னா பசுமையான பயிர் அப்படின்னு அர்த்தம், நிலன் அப்படின்னா நிலம் அப்படின்னு அர்த்தம். நிலன்னா என்னமா? நிலம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது வந்து இந்த கடைப்போலின்னு சொல்லுவாங்க, கடைப்போலி. ஓகேங்களா? அடுத்தது வன் சொல் அப்படின்னா கடுஞ்சொல், கடுமையான சொற்கள், வன் சொல். ஓகேங்களா? இது வந்து பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு அழகா சொல்லியாச்சு. இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக. சதனுங்களா? அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டா அறநெறிச்சாரம். ஓகேங்களாமா? ரைட். அடுத்து கவனிங்க. நூல்வெளி முனைப்பாடியார் திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த சமண புலவர். காலம் 13ஆம் நூற்றாண்டு. எத்தனை நூற்றாண்டாம்பா? 13ஆம் நூற்றாண்டு. சதாங்களா? 225 பாடல்கள்மா பிளஸ் 1 கடவுள் வாழ்த்துமா. ஓகேங்களா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இது அறநெறிச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. சதாங்களா? ரைட். அடுத்த பகுதிக்கு வாங்க. மழை பொழிவு. மழை பொழிவு புரியுதுங்களா? இது யாருடைய படைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசனினுடைய படைப்பு. சரிங்களா? அப்போ கவிஞர் கண்ணதாசனினுடைய படைப்பு என்ன நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு காவியம். அவருடைய காவியங்கள் அதுவும் ஒண்ணு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் இறுதியாக அவர் படைத்த ஒரு காவியம் இயேசு காவியம். சரிதானுங்களா? அப்போ இயேசு காவியத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை பொழிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்றாங்க இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தம், சாந்தமான குணம், இரக்க குணம். இயேசு கிறிஸ்து என்னமா நமக்கு சொன்னாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போனாரு? எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு இல்லைங்களா? பொய் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? பொய், புரட்டு, களவு இருக்கக்கூடாது, கொலை இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? பிறருடைய பொருள்களை நாம இச்சியாது இருப்பாயாக. இச்சியாதுன்னா என்ன அர்த்தங்க? பிறருடைய பொருள்கள் மீது நம்ம ஆசைப்படக்கூடாது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னார். உன்னை போல மத்தவனையும் நீ நேசின்னு சொன்னார். உன்னை போல உன் அயலானையும் நேசி அப்படின்னு சொன்னார். புரியுதுங்களா? அந்த மாதிரி செய்யக்கூடிய செயல்கள் எது, செய்யக்கூடாத செயல்கள் எதுன்னு அழகா பிரிச்சு பகுத்து சொன்னார். சரிதானுங்களா? அந்த மாதிரி இந்த டாபிக்ல இயேசு காவியம்னா இயேசுவினுடைய நிகழ்வுகள், அவர் சொன்ன நிறைய விஷயங்களை பத்தி தான் இந்த காப்பியங்கள் ஃபுல்லாவே யார் எழுதியிருக்கிறதுனா கண்ணதாசன், அவருடைய படைப்பு தான். புரியுதுங்களா? அதுல ஒரு பகுதி தான் மழை பொழிவு. சரிதானுங்களா? அப்ப இந்த இடத்துல எதை பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்த குணமுடையோர் பேரு பெற்றோர். பைபிள்ல அந்த வார்த்தை இருக்குது. புரியுதுங்களா? சாந்த குணமுடையோர் பேரு பெற்றோர் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு அந்த வரிகள். புரியுதுங்களா? அப்போ சாந்தமா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், அமைதியா பேசணும், ஒருத்தவங்கள்ட்ட கடுஞ்சொல் பேசக்கூடாது, அவங்கள்ட்ட இனிமையா பேசணும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்களே கோபமா இருந்தா கூட நாம என்ன செய்ய நம்முடைய வரிகளால நம்முடைய வார்த்தைகளால் அவங்களுடைய கோபத்தை அமர்த்தி போடணும் அப்படின்னு சொன்னாரு. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம பேச கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி நம்ம சாந்த குணம் உள்ளவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அப்போ சாந்த குணம் உடையோர்கள் பேறு பெற்றோர்கள், ஏனெனில் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வாங்களாம். அது மாதிரி இரக்க குணம் உடையோர் பேறு பெற்றோர், ஏன்னா அவங்க நாளைக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட இரக்கத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். புரியுதுங்களா? இரக்க குணமுடையோர் பேறு பெற்றோர் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரியான வரிகள் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆசையில விழக்கூடாது, அது வேணும் இது வேணும் நம்ம ஆசையில போய் விழக்கூடாது, அது நமக்கு பாவத்தை தான் கொண்டாந்து கொடுக்கும், நம்மளுக்கு துன்பத்தை தான் கொண்டாந்து கொடுக்கும். புரியுதுங்களா? பொறுமையா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், அன்பா இருக்கணும், மற்றவங்க மேல இரக்கமா இருக்கணும். அந்த மாதிரி செய்தியை சொல்லக்கூடிய ஒரு பாடல் பகுதி. படிச்சாலே ஈஸியா உங்களுக்கு புரியும். இருந்தாலும் ஒரு 10 லைன் உங்களுக்கு நான் ரீட் பண்றேன், கவனிங்க. சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார், இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். நான் சொன்னேன் இல்லைங்களா? சாந்த குணமுடையோர் பேறு பெற்றோர் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். அந்த பூமியே அவங்களுக்கு சொந்தமாயிடுமா சாந்த குணத்தோட இருந்தாங்கன்னா. புரியுதுங்களா? அப்ப கடுஞ்சொற்கள், வன் சொற்கள் பேசக்கூடாது. யார் இது சொன்னாலும் பொறுமையா போகணும், பொறுத்து போகணும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க பைபிள்ல இல்லைங்களா? என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம சாந்த குணம் உடையவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனிங்க. மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார், அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும்
மகத்துவம் பார் என்றார். சரிதானுங்களா? அடுத்தது, சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அந்த கலகம்லாம் என்ன செஞ்சிரும்பா? அடங்கிடும் அப்படின்னு சொன்னாரு. ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும், புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். உயர்வு தாழ்வு அப்படிங்கிற வேலையே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? எல்லாருமே சமம். எல்லாருமே நான் ஒன்ன நீ எப்படி நினைக்கிற அது போல மத்தவங்களையும் நினை அப்படின்லாம் சொன்னாரே. அவரு சொன்னாருன்னு சொல்றதெல்லாம் யாருங்க? இயேசுபிரான். புரியுதுங்களா? அப்ப இயேசுபிரான் சொன்ன செய்தியை யாரு சொல்றதுங்க இந்த இடத்துல? இயேசு காவியம் அப்படிங்கிற அந்த காவியத்துல கண்ணதாசன் சொல்லிட்டு இருக்கிறார், கண்ணதாசன் பேசிட்டு இருக்கிறார். சரிதானுங்களா? இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார், அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசு என்றார். ஒருத்தவங்க மேல நாம இன்னைக்கு இரக்கமா இருக்கிறோம், ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு நம்ம நல்லது செய்யறோம் இறங்கி அப்படின்னா, நாளைக்கு நாம ஆபத்துல தவிக்கும் பொழுது நமக்கு ஒருத்தவங்க செய்யறதுக்கு கடவுள் தயாரா ஒருத்தவங்களை வச்சிருப்பாரு. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அந்த மாதிரி. சரிதானுங்களா? வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். புரியுதுங்களா? ஆசையில விழக்கூடாது. அது வேணும் இது வேணும் போது பாவங்கள் பெருகுது. ஒண்ணு நம்ம அடையணும்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு பாவத்தை செய்யணும் நம்ம மனசு தூண்டுது. சரிதானுங்களா? அந்த மாதிரி சொல்றாரு. தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய் உறவு. சரிதானுங்களா? அடுத்து பாருங்க. இமைக்கும் பொழுதில் இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு. இமைக்கும் பொழுதுல 1000 போட்டியாம். எத்தனை வீண் கனவு இந்த உலகத்துல, தேவையில்லாத கனவுகள். இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? எது மேலேயும் ஆசைப்படக்கூடாது, எது மேலேயும் பற்று இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ உன்னுடைய இதயம் மலையளவு உயர்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அழகா. சரிங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன், நம்ம நிறைய விஷயங்கள் கண்ணதாசனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? சீக்கிரமாவே உங்களுக்கு நிறைய டீட்டெயில் எல்லாம் PDF ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிடுறேம்மா. ஓகேங்களா? கவனிங்க. கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கு பிறந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரைக்குடி, காரைக்குடியில இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டி. என்ன ஊர்ல பிறந்தவர்மா? சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். இவருடைய தாய் தகப்பன் யாரு? இவர் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இவருடைய வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பெத்தவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இவங்களை வளர்த்தவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இவர் வந்து பாத்தீங்கன்னா சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். இவர் பெற்றோர்கள்கிட்ட இவர் வளரல. இவரை வளர்த்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனியப்ப செட்டியார். பழனியப்ப செட்டியார், சிகப்பி ஆச்சி அப்படின்றவங்க தான் யாரை வளர்த்திருக்காங்கன்னா கண்ணதாசனை வளர்த்த பெற்றோர் அவங்க 2 பேருமே. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க இவருக்கு வச்ச பேர் என்னன்னா நாராயணன். புரியுதுங்களா? தத்தெடுத்த பெற்றோர் இவங்களுக்கு வச்ச பேரு நாராயணன். ஆனா இவருக்கு ஒரு இயற்பெயர் இருக்குது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு இயற்பெயர் இருக்குது, முத்தையா. இவருடைய இயற்பெயர் என்னதுமா? முத்தையா. அவரை தத்தெடுத்த பெற்றோர் அவருக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாராயணன் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறாங்க. சரிதானுங்களா? அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நிறைய புனை பெயர்கள்லாம் இருந்திருக்கு. இவருடைய படைப்புகளின் கீழ் வெளியிட்ட பெயர்கள், நிறைய பெயர்கள் இருந்திருக்கு கவிஞர் கண்ணதாசனுக்கு. சரிதானுங்களா? அதான் வந்து பாத்தீங்கன்னா காரைமுத்து புலவர். பொறுமையா சொல்றேன், நீங்க அழகா நோட் பண்ணிக்கலாம். சரிதானுங்களா? காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், புரியுதுங்களா? ஆரோக்கியசாமி, கமகப்பிரியா, துப்பாக்கி, புரியுதுங்களா என்ன சொல்ல ஆடிய பாதம், அது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள் தான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அதாவது படைப்புகளுக்கும் கீழையும் இந்த மாதிரியான பெயர்களை அவர் வெளியிட்டு இருக்கிறாரு. சரிதானுங்களா? திரும்பவும் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, கமகப்பிரியா, துப்பாக்கி, ஆடிய பாதம், புரியுதுங்களா? இது எல்லாமே அவருடைய புனை பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரிமா கண்ணதாசன் ஒரு கவிஞர் படைப்பாளர் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்பெயர் இருக்குது. ரைட், ஓகே. யாராவது இருக்கா? பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ஏதாவது புனை பெயர்கள் கொடுத்திருக்கிறாங்களா? அதையும் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். சிறப்பு பெயர்கள் ஏதாவது இருக்குதா? கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறார். கவியரச கண்ணதாசன் அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறார் இல்லைங்களா? அடுத்தது வேற என்ன இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை இதழ்கள் ஏதாவது இருக்குதா? அவருடைய பேர்ல அவர் ஏதாவது இதழ்கள் நடத்திருக்கிறாரா நமக்கு அப்படிங்கறத நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? அந்த இதழ்கள் நோட் பண்றேன், பார்த்து கவனிச்சுங்க. அவர் நடத்தின இதழ்கள் என்னென்ன இதழ்கள்லாம் நடத்திருக்காரு அப்படின்னு பாருங்க. தென்றல், தென்றல், முல்லை, தென்றல், முல்லை, திருமகள். இது மூணுமே அடிக்கடி அவருடைய இதழ்கள்ல கேட்கிற விஷயம்ப்பா. தென்றல், முல்லை, திருமகள். சரிதானுங்களா? அடுத்தது கவனிங்க. திரை ஒளி,
சரிதானுங்களா? தென்றல் தென்றல் திரைன்னு வேற ஒரு படைப்பு இருக்கு அவருடைய இதழ். தென்றல் திரை, தென்றல் திரை, திரை ஒளி பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது பாருங்க, கடிதம், கடிதம், மேதாவி, 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 கண்ணதாசன், கண்ணதாசன். சதனமா? ரைட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் நடத்தின இதழ்கள், படைப்புகளை எல்லாம் வெளியிட்ட இதழ்கள். சரிதானுங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் முத்தையா. சரிதானுங்களா? அப்புறம் எப்படி கண்ணதாசன் எப்படி பேர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? சரிதாங்களா? அவருக்கு வந்து தத்தெடுத்த பெற்றோர் வச்ச பேரும் வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் இல்லைங்களா? அப்ப கண்ணதாசன் எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா சேலம், சேலம், சலகண்டபுரம். என்ன ஊருமா? சலகண்டபுரம், சலகண்டபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்த கண்ணன் அப்படிங்கிற நாடக ஆசிரியர், கண்ணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாடக ஆசிரியர், அவர்கிட்ட இருந்து அவர் நிறைய விஷயங்களை கத்துட்டு இருந்திருக்கிறார். புரியுதுங்களா? அந்த நாடக ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை கண்ணனின் தாசன் பானானு கண்ணதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாராம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? சரிங்களா? அந்த நாடக ஆசிரியர் பேரு கண்ணன். புரியுதுங்களா? இப்ப பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதியின் தாசன் பானானு பாரதிதாசன் மாத்தினார் இல்லைங்களா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்போ கனக சுப்பு ரத்தினம், சுப்பு ரத்தினத்தினுடைய தாசன் பானானு சுப்பு ரத்தின தாசன், சுரதா இல்லைங்களா? அந்த மாதிரி கண்ணனினுடைய தாசன் நானு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயற்பெயராகிய முத்தையாவை கண்ணதாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டார். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இவருடைய படைப்புகள் ஏராளம் ஏராளம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவிதை படைப்புகள் இருக்குது, சிறுகதைகள் இருக்குது, புதினங்கள் இருக்கு. சரிதானுங்களா? நிறைய காப்பியங்களும் நிறைய எழுதியிருக்கிறாரு. சரிதானுங்களா? காப்பியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாங்கனி, இவருடைய முதல் காப்பியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாங்கனி. சரிதானுங்களா? மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, கிழவன் சேதுபதி, பாண்டிமாதேவி, இயேசு காவியம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இயேசு காவியம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முற்று பெறாத காவியங்கள், அது இவருடைய படைப்பு தான். முற்று பெறாத காவியங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரும் பயணம், மலர்கள். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவியங்களாக படைச்சது. சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அதனால வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃபா ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புறேன். ஏன்னா இப்ப நம்ம கடகடன் ஃபாஸ்டா சொன்னாலும் உங்களால இது பண்ணிக்க முடியாது. சரிதானுங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இது கண்ணதாசன் வந்து தனி குறிப்பு உங்களுக்கு நான் சீக்கிரமாவே உங்களுக்கு நான் அனுப்புறேன். அது என்ன ஏதுங்கிறத நீங்க அழகா நீங்க பாத்துக்கலாம். இயேசு காவியம் அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய சில முக்கியமான வரிகள் என்ன, அதை நம்ம பார்த்துக்கலாம் ஒரு டைம். சரிதானுங்களா? ரைட், ஓகே, கவனிங்க பார்ப்போம். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார், அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். சரிதானுங்களா? அடுத்து பாருங்க, சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம். இந்த வரிகள்லாம் யார் சொன்னது? கண்ணதாசன் சொன்னாரு. எதுல இருந்துப்பா வந்திருக்குது? இயேசு காவியத்துல இருந்து வந்திருக்குது. சரிதானுங்களா? என்ன தலைப்புப்பா? மழை பொழிவு. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. சரிதானுங்களா? அடுத்து பாருங்க, ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும், புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். சரிதானுங்களா? அந்த வரிகள், வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனத்தில் வாழ நினைந்தால் எல்லாம் சோலைவனம் அப்படின்ட்டு. சரிதானுங்களா? ரைட், ஓகே, கவனிங்க. அவருடைய இயற்பெயர் முத்தையா, அவருடைய சிறப்பு பெயர் அதான் சொன்னேன், கவியரசு கண்ணதாசன் இல்லைங்களா? அந்த புனை பெயர்கள் தான் உங்களுக்கு நான் சொன்னேன், பொறுமையா சொல்லியிருக்கேன். அதை நீங்க அழகா நீங்க நோட் பண்ணிக்கலாமா? ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தமிழகத்தினுடைய அரசவை கவிஞராக இருந்திருக்கிறார். அது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சரிதானுங்களா? தமிழகத்தினுடைய அரசவை கவிஞராக பதவி வகிச்சிருக்கிறாரு. யார் அவரை பதவியில அமர்த்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர். புரியுதுங்களா? எம்ஜி ராமச்சந்திரன். சரிதானுங்களா? அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய அரசவை கவிஞராக, முதல் அரசவை கவிஞர் யாருமா? நாமக்கல் கவிஞர் இல்லைங்களா? சரிதானுங்களா? அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அரசவை, இரண்டாவது அரசவை கவிஞராக இவர் பதவி வகிச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது மழை பொழிவு எனும் பகுதி இடம்பெற்ற நூல் எந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு காவியம். இப்பதான் சொன்னேன், மழை பொழிவு அப்படிங்கிற பகுதி இடம்பெற்ற நூல் இயேசு காவியம். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்ததுக்கு வாங்கம்மா. அடுத்த பகுதி பாருங்க, தன்னை அறிதல். ஒரு கவிதை பகுதி, கவிதை. சரிதாங்களா? அப்ப தன்னை அறிதல்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு நினைச்சேன். தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுமே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க. அதோடைய செய்தி என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கதையை தான் லைனே அப்படியே கதையா அழகா கொடுத்துருக்காங்க. நீங்க படிச்சாலே ஈஸியா உங்களுக்கு புரியும். சரிதாங்களா? என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காக்கையினுடைய கூடு இருக்கு. அந்த காக்கை அதுல முட்டைகளை இடுது.
அந்த கூட்டுல ஒரு குயிலும் வந்து தன்னுடைய முட்டையை இட்டுட்டு போயிடுச்சு. அந்த முட்டையிலிருந்து அந்த குஞ்சு வரக்கூடிய பருவம் வந்துருச்சு. அடை காத்து அந்த காகம் என்ன செய்யுது, அடை காத்து எல்லா குஞ்சுகளும் வெளியில வருது. அதுல காக்கை குஞ்சோட சேர்த்து குயில் குஞ்சும் வெளியில வருது. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காக்கையை பார்த்துட்டு இது வந்து தன்னுடைய தாயின்னு இது தனக்கு அரவணைப்பை தேடுது. யாரு? குயில் குஞ்சு அரவணைப்பை தேடுது. அப்ப காக்கை என்ன நினைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தன்னுடைய குழந்தை கிடையாது, தன்னுடைய இனம் கிடையாது இது அப்படின்னு சொல்லி என்ன செய்யுதுங்க, அந்த குயில் குஞ்சை தவிர்க்குது. புரியுதுங்களா? ஆனா அந்த குயில் குஞ்சு தன்னுடைய அம்மா ஏன் நம்மளை தவிர்க்கிறாங்க அப்படின்னு அம்மாவினுடைய அன்பையும் அரவணைப்பையும் அது வேணும்னு சொல்லி ஏங்குது. சரிதானுங்களா? ஆனா முழுக்கவே காகம் என்ன செய்யுதுங்க, அந்த குயில் குஞ்சு நீ என்னுடைய இனம் கிடையாது, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அந்த குயில் குஞ்சை தன்னை விட்டு என்ன செய்யுதுங்க, தவிர்த்து ஒதுக்குது. வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குது. சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அப்போ அந்த குயில் குஞ்சு என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம அந்த அம்மா மாதிரியே கத்தனா, அங்க இருக்கிறாங்கல்ல அவங்கள மாதிரியே நாமளும் கத்தனாவது நம்ம அம்மா நம்மளை ஏத்துக்குவாங்களோ அப்படின்னு அது நினைக்குது. அந்த கான்னு கத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா அதால கத்த முடியல. சரிதானுங்களா? அப்புறம் கொஞ்ச காலம் செல்லுது, பசியோட அப்படியே தனிமையில வாழ முற்படுது. அப்ப அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது கத்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த குயிலினுடைய ஓசை என்ன அப்படின்னு பார்த்து இதுக்கு வந்து அந்த அந்த குரல் அதுக்கு வரும் பொழுது அப்பதான் இதுக்கு புரியுது, ஆஹா நாம இவங்களுடைய இனம் கிடையாதுப்பா, நம்மளுடைய இனம் வேற போல இருக்கு அப்படின்னு தன்னை அறிந்து கொண்டு தான் யார் என்பதை அறிந்து கொண்டு வாழ முற்படுகிறது. அதுக்குதான் அந்த தலைப்பு, தன்னை அறிதல். புரியுதுங்களா? இதுல ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல புகழ்பெற்ற பெண் கவிஞர்கள்ல ஒருத்தவங்க சே பிருந்தா. சரிதானுங்களா? கவனிங்கம்மா. புகழ்பெற்ற ஒரு கவிஞர், அவங்க பேர் பாத்தீங்கன்னா சே பிருந்தா. புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர். இவருடைய கவிதை நூல்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். வானம், மழை வருது, மழை வரும்போது மகளுக்கு அந்த அம்மா கதை சொல்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களாம்மா? என்ன சொல்றேன்னு கவனிங்கம்மா. வானம் நம்பர் 1, மழை வருது, அந்த நேரத்துல பொண்ணுக்கு என்ன செய்யறாங்க, கதை சொல்றாங்க, பிருந்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? வீடு முழுக்க வானம், மழை பற்றிய பகிர்தல்கள், மகளுக்கு சொன்ன கதை. சரிதானுங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, தன்னை அறிதல் எனும் தலைப்பு இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளுக்கு சொன்ன கதை அப்படிங்கிற நூல்ல இருந்துதான் இந்த தன்னை அறிதல் அப்படிங்கிற கவிதையானது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த தலைப்பானது நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிதாங்களா? அப்படி கதை மாதிரிதான் இருக்கும். இதுல ஒன்றும் ரொம்ப விஷயங்கள் கிடையாது. இதான் விஷயம். புரியுதுங்களா? அந்த காக்கையோடைய கூட்டிலே போய் குயில் வந்து தன்னுடைய முட்டையை இட்டுடுது. அது குஞ்சு பொறிச்சு வெளி வரும்போது என்ன ஆகுதுன்னா, காக்கை வந்து எல்லாத்தையும் ஏத்துக்குது. ஆனா குயில் குஞ்சியை ஏற்க மறுக்குது. நீ என்னுடைய இனம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மறுக்குது. இது பசியால வாடி அங்க எங்கேயும் அலைஞ்சு இப்ப அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கத்த ஆரம்பிக்கும் பொழுது அதோடைய குரலுக்கும் இவங்களுடைய குரலுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்குது. ஓஹோ, அப்ப நாம வேற இனம் அப்படின்னு தன்னை பற்றி அறிந்து கொண்டு அது வாழ முற்படுகிறது அப்படின்னு அழகா கொடுத்திருக்காங்க. சரிதானுங்களா? இதுல முக்கியமான வரிகள் கொடுத்திருக்காங்க. குளிரில் நடுங்கியது, மழையில் ஒடுங்கியது, வெயிலில் காய்ந்தது, அதற்கு பசித்தது, தானே இறை தேட தொடங்கியது. அம்மாவால எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த அம்மா நமக்கு செய்ய மாட்டாங்க அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. சரிதானுங்களா? ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது, அன்று தான் ஒரு குயில் என்று கண்டு கொண்டது. இதெல்லாம் ஈஸியா புரியும் வரிகள், ரொம்ப இலகுவான வரிகள். சரிதானுங்களா? ரைட். ஓகேமா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பருவம் 2 முடிச்சிருக்கிறோம், பருவம் 3 முடிச்சாச்சு. சரிதானுங்களா? 7ஆம் வகுப்பு செய்யுள் பகுதி முடிவடைந்தது. சரிதானுங்களா? நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாவே சொல்லியிருக்கிறேன். நீங்க அழகா நோட்ஸ் எடுத்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிதானுங்களா? ரைட். உங்களுக்கு ஏதாவது அது மாதிரி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா கூட நீங்க வந்துட்டு அந்த கமெண்ட்ல கொடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நான் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். சரிதானுங்களாமா? ஓகே, கவனமா படிங்க. அன்னன்னைய வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிருங்க. சேர்த்து வைக்க வேண்டாம், சேர்த்து வச்சா சுமைகள் அதிகமாயிடும். சரிதானுங்களா? அன்னன்னைய வேலையை அன்னன்னைக்கே முடிங்க, கவனமா படிங்க. ஓகேம்மா, நன்றி, வணக்கம்ப்பா.